ஹாய் எஸ், நான் தான் உங்கள் வில்சோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா விச் கிரை 2. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்துட்டு விச் கிரை 1 ப்ளே பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு விச் கிரை 2 தாங்க ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க ப்ளே பண்ணுவோம். ஓகே, இங்கே எடுத்த உடனே கிராஃபிக்ஸ் லோடு ஏறிக்கட்டும், ஹையில் வச்சா ஃபோன் லேக் ஆகிடும். சரி ஓகே, பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டிகிட்டு அப்படியே நார்மலில் வச்சுட்டு சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1 ப்ளே பண்ணிட்டோம். சரி ஓகே, ஏதோ ஸ்டோரி சொல்கிறேனே கேஸ். இன்னைக்கு ஸ்டோரியெலாம் வாசிக்கவே வராது கேஸ். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டோரி வேணுமெண்டா சொல்கிறேன் கேஸ். ஓகேவா, ஸ்டோரி வேணுமெண்டா எப்படி சொல்கிறேன்னு தெரியல கேஸ். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணேன் கேஸ். ஸ்டோரி என்ன எனக்கு தெரிஞ்ச மைனை அப்படி சொல்லிவிட்டுவேன், பிரச்சனை கிடையாது. வேறு ஸ்டோரியை சொல்லிவிடுவேன் கேஸ். சரி ஓகே, கேம் லோடிங் ஆகுது. வந்துடுச்சு. ஓகே, என்ன நடந்தாது சாப்டர் 1ல் வந்துட்டு நம்ம ஒரு ஹவுஸில் இருந்தோம். இது என்னடா அந்த காட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே, இந்த எஸ்கேப் ஆகிற வழி தான் போல் அது. சரி ஓகே, என்ன வீடு? அந்த வீட்டுக்கு நம்மளுக்கு ப்ளூ கீ தேவைப்படும் கேஸ். ப்ளூ கீ அந்த வீட்டுக்கு போகிறக்கி இடத்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்? என்னடா இது? ஸ்னேக். இதுக்கிட்ட வந்து தான் ஸ்னேக்கை எப்படி நம்ம சாப்டர் 1ல் போட்டு தரணுமா? அன்னைக்கு ஸ்னேக்கை கயிறு ஆக்குற முறை தான். ஓகே, ஆக்கிடுவோமா? ஜுன் 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 ஜப்பாக், கயிறு ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா? சரி ஓகே, இதில் என்னைக்கு சிசர் இருக்குது. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம புள்ளையெல்லாம் கட் பண்ணணும் கேஸ், அதுக்கு தான் யூஸ் ஆகும். சரி ஓகே, இது தேவைப்படும் கேஸ். ஓகே, இந்த டோரை வந்து ஆப்போசிட் பக்கம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணணும். அந்த டோரை வந்துட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது கேஸ். சரி ஓகே, வேறு எங்கேயாவது க்ரோபார் தேவைப்படும். அது வந்து அந்த டோர் அடியாக இருக்கும், அதுக்கு நம்ம வளைச்சி போய் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்க, இப்போ இஞ்சால வந்துட்டு போகணும் இந்த க்ரோபார் எடுக்கிறதுக்கு. இதுக்கு சவால் தேவைப்படும். க்ரோபாரை வச்சு தான் சவால் எடுக்கணும் கேஸ். ஓகே, இதில் போனால் அந்த கிளை வேறு எங்கே இருக்கேன்னே தெரிய மாட்டேங்குதே. ஓகேங்க, இந்த கிளவி எங்கேருந்து எப்படி அட்டாக் பண்ண போகிறது தெரியல. இது வந்து பிக்சர், இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். இதே வெட்டுறது தான் இந்த சிசர். ஓகே, வெட்டிடுவோம். ஓகே, இந்த பிக்சரையும் வச்சுட்டு எடுக்கணும் கேஸ். ஓகே, இது என்னடா இது? என்னையா தெரியல. இதான் கேஸ் க்ரோபார். இது சிசரை இடத்தையே போட்டுருவோம். இதை தான் ஓப்பன் பண்ணும். ஓப்பன். ஓகே, இப்போ அந்த பிக்சரையும் எடுத்துக்கு வந்துடுவோம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு. இந்த பிக்சர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணும் கேஸ். ஆக்சுவலி அங்கே ஒரு பிக்சர் இருக்கும், நம்ம 2 பிக்சர் கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு பிக்சர் அங்கே இது. ஓகே, பிக்சரை போட்டு அதில் ஒரு கோடு கிடைக்கும் கேஸ். அந்த கோடை வச்சு அதில் ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு ஒரு துணி கிடைக்கும். அந்த துணியை வச்சு தான் இங்கே எஸ்கேப் ஆகணும். இப்போ அந்த துணி எடுத்துக்கு எஸ்கேப் ஆகணுமெண்டா சரி அந்த கிளையை கண்டுச்சு கேஸ். இது சும்மா கிளவின்றா நீங்கள் நினைக்கிங்க, வெந்து போன வெங்காய கிளவிங்க. அது நம்மளை திரத்தி உடைய மாட்டுச்சே. சரி ஓகே, இந்த கிளவி திரத்தி நல்ல ஏசியில் உடைய மாட்டுச்சு பார்த்தீங்களா? கதைக்கிற கேப்பில் பக்கத்தில் வந்துச்சு. போட்டுருவோம். போடு. கிளவிக்கு ஷாக்கு அடிச்சிருச்சு. அட விடுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு கெங்கு. சரி ஓகே, வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ளூ கீ கண்டுபிடிக்கணும் கேஸ், அதுக்கு தான் சவால் நம்மளுக்கு. ஓகே, இதுக்குள்ளாய்க்கும் சவால் என்று நினைக்கிறேன். கிடச்சிச்சு. ஷுவல் கிடச்சிச்சு கேஸ். ஷுவல் அடிச்சுக்கிட்டு நம்ம இப்போ தோண்டணும். சரி வாங்க இங்கே தொடண்டுவோம். இந்த கிளவி வேறு விட மாட்டேங்குதே. சரி, எப்பட்றா அந்த கிளவிட்ட தப்பிக்கிறேன்? நம்மகிட்ட வேறு ஒரு எனர்ஜி ஆடிக்கி. அதே இந்த கிளவிக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா வைதாங்க எஸ் தோன்றது. இந்த கிளவி அதுக்கு வந்துடும், ஓடிட வேண்டியதான். ஐயோ, கிளவிட சொல்ல வேற தாங்க முடியலைங்க. உசைன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்குங்க அந்த கிளவி வந்துட்டு. இதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறேயும் பாசிபிள். சரி ஓகே, அடப்பா இந்த கிளவிட சொல்ல தாங்க முடியலையே. கிளவி யாரோ 10 பேர் அடிச்சுட்டா, நான் என்ன வந்துட்டு நினச்சி அடி. நான் அடுத்த 10 பேர் மாரி டானுது அடி. அடியே கிளவி போடி அங்கிட்டு. ரைட்டா,
பார்த்தீங்களா, நம்மளுக்கு மேலே ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே, போகுது. அப்படியே போயிட வேண்டியதான். அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு இடமா தோண்டி பார்க்க வேண்டியதான் கேஸ். பாட்டவா, பாட்டு கேட்கவா. கிளவி போயிடுச்சு. ஓகே, கிளவி போயிட்டியா? கிளவி அண்ணா போகுது கேஸ், போகுது. போ கிளவி. கிளவி அண்ணா வருது கேஸ், வருது. பார்த்துருவோம். கிளவி போயிட்டு கேஸ். போயிட்டு அப்படியே இப்படி சைட்டில் போயிட வேண்டியதான். போயிட்டு அடுத்து தோண்டி பார்த்துட வேண்டியது அங்கே என்ன இருக்குண்டு. இந்த கிளவி வேற பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது கேஸ். ஒரே ஓட்டம் ஓட வேண்டிய. இந்த உசைன் போல்ட்டுக்கே டஃப்பு கொடுக்க மாட்டேன், சொல்லியா வேணும். சரி ஓகே, அடுத்து எங்கே இருக்கேண்டே தெரிய மாட்டேங்குதே. அடுத்து எங்கடா இருக்கு தோன்ற இடம்? எங்கே வேறு வச்சிக்கான்னு தெரிய மாட்டேங்குதே. அடப்பா, நம்ம கண்டுபிடிக்கணுமா? இந்த கிளவி விட்டா தானே. ஓகே, அண்ணன் கிடச்சிச்சு. இதுக்குள்ளே இருந்துடுறாடே. கீ இருந்துடா. கிடச்சிச்சு கேஸ். அப்பா எப்போ நானும் கீ கிடைக்க மாட்டேங்கலாம் நினச்சேன். கிடச்சிச்சு. ஓகே, இந்த கீ இடத்த போட்டு நம்ம இப்போ இந்த வீட்டுக்கு உரிய கீ வடத்தான் இருக்கும். வடத்தான் வச்சுக்கானுங்க. ஐயோ, கீ எடுக்க முடியலை. ஓகே, எடுத்தாச்சு. ஓப்பன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பிக்சர் எடுத்துருவோம். ஐயோ, எடுறா பிக்சரை. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. நான் பக்காயிச்சோண்டு பயந்துட்டேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி மேலே போவோம். மேலே போயிட்டு படத்தாங்க இந்த பிக்சர் வைக்கணும். நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பிக்சர் தேவைப்படும். அதையும் கூறிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் கைஸ். ஓகே, இது என்னோட ஒரு இதுக்குள்ளே கோடு போடணும். இது பிக்சர் 3 ஒன்று சேர்த்து தான் கோடு போட முடியும். ஓப்பன். ஐயோ, கிளவின்னா போகுது. நம்ம அப்படியே சத்தம் போடாமல் அப்படி அந்த கீ எடுத்துக்கு வந்துட வேண்டியதான். க்ளோஸ். ஓகே, மேலே போயிட வேண்டியதான் கேஸ். மேலே போயிட்டு இந்த கீயை போட்டு இதை ஓப்பன் பண்ணி கேஸ். இதுக்குள்ளே பேட்டர்ன் நிற்கும். அதுக்கு முதல் இந்த கிளவி வருதா, சத்தம் கேட்குது. கிளவி வந்து பார்த்துட்டு போகுதா நிற்கா. பாவி போய்த்து. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இல்லாட்டி இதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிக்க முடியாது. ஓகே, இதுக்குள்ளே அந்த பேட்டர்ன் இருக்கும். இதுக்கு தான் நம்ம பேட்டர்ன் போடணுங்க. அதுக்கு 3 பிக்சரை உண்டாக்கணும் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, இதுக்குள்ளே வேறு ஏதாவது பொருள் இல்லையா? ஓகே, இது என்னது? கிராங்க். சரி ஓகே, இது வாலுக்கு யூஸ் பண்ணப்படும், கிணறுக்கு யூஸ் பண்ணப்படும். இதுக்கு மேலே வேற முடியுமா? ஓகே, இதுக்கு மேலே புஷ். என்னடா புஷ் என்ன? எங்கடா புஷ் பண்ணாலும் திறக்க மாட்டேங்கிறீங்க. புஷ் என்று போட்டீங்க. புஷ். அட பாவி, திறக்க முடியாதா? ஏண்டா என்ன இப்படி பாடா படுத்துறீங்க? புஷ் பக்காயிடுச்சு. ஒரு வேலை என்னென்னு தெரியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க. இப்போ வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? வீட்டில் வேறு எதாவது இருக்கா? சரி, எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை. போயிட வேண்டியதான். கீழே போயிட்டு அங்கே ஏதாவது இருக்கா? ஓப்பன். இதை போயிட்டு வாலுக்கு யூஸ் பண்ண வேண்டியதான், கிணறுக்கு. அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் கேஸ். அதை வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, போவோம். இதுதான் கிணறு. போட்டு இப்படி சுற்ற வேண்டியதான். ஓகேங்க, சுற்றட்டும். ஃபாஸ்ட்டாக ட்ரோன் ஆகினத்தான் நம்மளுக்கு கிடைக்கும். சுற்றிச்சு. பக்கெட் கிடச்சிச்சோ. அந்த பக்கெட்டை வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பக்கெட்டை வந்து டொண்டில் சொறி விடணும் கேஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஷவல் தேவைப்படும். வேண்டாம், அந்த இடத்துக்குள்ளே வரதுக்கு மண் இருக்கும். அதை மண்ணை தோன்றதுக்கு ஷவல் தான் கேஸ் தேவைப்படும். சரி ஓகே. இந்த கிளவி வேறு எங்கே நிற்க மாட்டேங்குதே தெரியலையே கேஸ். எங்கேயோ மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிச்சேன்னா சோழி முடிஞ்சிச்சு. சரி ஓகே, தோண்டியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம பக்கெட் எடுத்துக்கு வந்துட வேண்டியதான். கிளவி. ஓகே, இது என்ன பக்கம்டா டோர்ரா இது? ஐயோ, கிளவி தரத்தை நான் தெரியாமல் மிஞ்சால ஓடி வந்துட்டேன் கேஸ். ஐயோ சோழி முடிஞ்சு. எக்ஸிட் வழி கேஸ், எக்ஸிட் வழி. ஐயோ சோழி முடிஞ்சு கேஸ். ஓகே, அதை யூஸ் பண்ணிட வேண்டியது. ஜுபாக்கா கரடி, வெங்காய கரடி. ஓடி கிளவி. யாருக்கிட்ட மும்மனை யாருக்கிட்ட? சரி ஓகே, நம்மகிட்ட இருந்த லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டோம் எனர்ஜி. ஓகேங்க, டக்குன்னு போயிட்டு பக்கெட்டையும் எடுத்துக்கு வந்துடுறேன். எடுத்துக்கு வந்து உள்ளே போய்த்துறேன்னு கேஸ். ஃபாஸ்ட்டாக அந்த கிளவி வாரத்துக்கு முதலையோ போவோம். சரி ஓகே, இதெல்லாம் கிளவி போட்டு தள்ளணும் காணும். சரி ஓகே, நம்மளுக்கு என்ன, நம்ம ஃபாஸ்ட்டாக அதுக்குள்ளே போயிட வேண்டியதான்.
போயிட்டு இதில் சொருகி விட்டுற வேண்டியது அந்த பக்கெட்டு. சொருகி விட்டு இதுக்குள்ளே கல் தூக்கி போடுங்க. இன்னொரு கல் இருக்கி. ஓகே தூக்குடா. அடப்பா இவ்வளோ வெயிட்டாக வச்சுருந்தா எப்பட்றா யூஸ் பண்ணுறா? சரி ஓகே போட்டு இன்னொரு கல் போடணும். அதுக்கு என்ன வைக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லை ஏதாவது வச்சுப்பானுவோல பாய் ஒன்றுமில்லையா? என்ன இது என்னது? ஓகே என்ன மேஜிக்? ஓ நம்மளுக்கு இன்னொரு மந்திரம் கிடச்சிட்டு இப்படி போட்டால் செடி ஃபாஸ்ட்டாக வளருமா? எஸ் ஓகே இதை போட்டால் செடி ஃபாஸ்ட்டாக வளருமாம். ஓகே இன்னொரு மந்திரம் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஓகே போய் கீழே இறங்கிட வேண்டியதான். ஒரே 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 அப்படியே கீழே இறங்கிடுவோம். எஸ் ஓகே ஓப்பன். என்னாய்க்கு ஒரு கல் இதையும் தூக்கிட வேண்டியதான். தூக்கிட்டு பாய் இவ்வளோ வெயிட்டாக வச்சுக்கிங்கடா டேய். எவன்டா இந்த கல்லை கண்டுபிடிச்சது இவ்வளோ வெயிட்டாக வச்சுக்கிங்க? இந்த கேமில் சொன்னீங்க ரியல் இல்லை இந்த கேமில் சரியா? இவ்வளோ வெயிட்டாக வெயிட்டா டியூப்லைட்டா இருக்கிற ஸ்டைலே எப்படி பாட்டு படிச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த ட்ரீயை கண்டுபிடிக்கணும். அது வேறு எங்கே வச்சுக்காண்டே தெரிய மாட்டேங்குது. ஐயோ கலையை பார்த்துருச்சு. போட்டு தலையிட வேண்டியதான். பாவி ஏடு பார்க்கணுமா? போங்கடாடே ஏடு யாருஞ்ச பார்க்குற அந்த கிளைகிட்ட போடையும் தான் ஏடு பார்க்க சொல்லுவானுங்க. இதுவும் சொல்லுவானுங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவானுங்க. ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியங்க. ஏடாம்ல ஏடு பார்த்தா கண்டுக்குங்கடா. அதுக்கு போகிறதுக்கு நம்ம மேப் வேணுமாங்க. அது சைட் போகிறதுக்கு நம்ம 5வது சைட்கே போயிடுவோம். ஓகே அந்த கிளை விட மாட்டேங்குதே. ஐயோ ஓகே நம்ம அப்படியே சுற்றி வளைச்சி போயிட வேண்டியங்க. நீ அப்படியே வா கிளவி வா. உனக்கு என்ன நீ வருவே? நீ செயின் போல்ட்டுக்கே டஃப் கொடுத்தாலாச்சே. சரி ஓகே நம்ம இப்படி போயிடுவோம். இப்படிக்கா போனோம்னா கிளை அப்படிக்கா வர லேட் ஆகும். நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடுவோம். எப்போயுமே நம்ம ஃபாஸ்ட்டாக. ஓகே இப்போ வந்துட்டு இந்த ட்ரீயை மட்டும் கண்டுபிடிக்கும் கேஷ். அது வேறு எங்கே வச்சிக்காண்டே தெரிய மாட்டேங்குது. இது என்ன இதான் ட்ரீ ஏன்னா தான் இருக்கணும். அதான் கேஷ் தான் கேஷ் போட வேண்டிய மந்திரத்தை போட்டாச்சு. ட்ரீ இப்போ வளரும் கேஷ். அதிருதா நெஞ்சம் அதிரணும் மாமே பதறுதா உள்ளம் பதறனுண்டா ஒதறுதா காலு ஒதறணும் மாமே வருவது அண்ணா ஆண்டனிடா. ஓகே உள்ளே வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே போயிட வேண்டியதான். இதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு இப்போ ஏதாவது இருக்காண்டு செக் பண்ணி பார்ப்போம். இது என்னது மந்திரமா? அந்த நான் ஒரு வழி ஒன்று சொன்னேன் இல்லைங்க அந்த வழிக்கானே தான். சரி ஓகே வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் மீக்கிற மாதிரி தெரியலை. அதில் போயிட வேண்டியதான். அப்படியோ வேறு ஒன்றும் இல்லை கீஸ். ஓகே இப்படி இறங்கிட வேண்டியதான். கிளவி நிற்கா காணுங்க. சரி ஓகே அப்படி இறங்குவோம். கிளவி வந்தால் பேட்டா இந்த சத்தம் ஒன்று கேட்குங்க. கிளவி வந்து அந்த கிளவி போடும் சத்தம் அதுலேயே நம்ம புரிஞ்சிக்கலாம். கிளவி வந்துருச்சுடா ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியதான் அந்த புரிஞ்சிக்கலாம் கேஸ். சரி ஓகே இந்த வழிக்கிட்ட போயிடுவோம். ஆஹா கிளவி அந்த சைடு தாங்க போகுது. ஓகே நம்ம இப்படியே பார்ப்போம். என்ன ஜம்பு இன்னா ஓ ஹைடார் பிளேஸா? சரி ஓகே ஓகே கிளவி போயிடுச்சு. ஐயோ பார்த்துருச்சிங்க. அடைச்ச அப்படியா போனே கிளவி அப்பயே போய் தொலைக்கிறானே. இந்த சைட்டு என்னத்துக்கு வந்த கிளவி செக். சரி ஓகே நம்ம இப்படி போயிடுவோம். இப்படிக்காதான் அந்த வலிக்கும் போகணும். கிளவி பின்னால் திறத்து கேஸ். நில்றா பயலே சின்ன படையில பொடி பயலே நில்றா ஒன்று சூப்பு குடிக்காமல் விட மாட்டேன் கிளவி செலிக்கிறே கேஸ். நம்ம அப்படியே ஓடிட வேண்டியா. நின்றா கண்டுக்க கிளவி. ஓகே இந்த சைடு தான் போகணும். ஓகே வந்தாச்சு. இதால் கிளையால் வர முடியாது. ஓகே இப்போ எதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு 2 இஞ்சால் போகணும். அப்படியோ இதெல்லாம் 2 இறக்கா போகணும். ஓகே 2 இறக்கா போயிடுவோம். நெக்ஸ்ட்டு இஞ்சால் உண்டு அங்கால உண்டு. சரி ஓகே இஞ்சால் 1 இறக்காவும் அங்கால 2 இறக்காவும் போனோம்டா. சரியே இப்போ இஞ்சால் 2 இறக்கா போனோம்டா. சரி 1 2 ஓகே இப்போ ஒரு இடம் வந்திக்கு. நாங்கள் சொர்க்கலோகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சீக்ரெட் டோர். ஓ இதுக்கு என்னடா வேணும்? ஐயோ அந்த கத்திரிக்கோள் தேவைப்படுமா? இஞ்சால போக முடியுமா? அடா போவி இஞ்சால. ஓகே இதுக்கு ஏதோ பாஸ்வேர்ட் கேட்குறானுங்க. அதை வேறு கண்டுபிடிக்கணுமா? போச்சுட்டாடே. கத்திரிக்கோள் தான் தேவைப்போலையே. இப்போ எடுத்துக்கு வந்துடுவோம். அடைச்சே வார வழி எடுத்துக்கு வந்துக்கலாம். சரி விடுங்க. படத்தாங்கி கத்திரிக்கோள் கிடக்கணும் கேஸ். அந்த கட்டிங் பிளேஸ் அண்ணா இறக்கி எடுத்துட வேண்டியதான். இதெல்லாம் புல் செடி கொடி அதையெல்லாம் கட் பண்ணுங்க. இது வந்துட்டு ஐயோ பக் ஆயிடுச்சா? போக முடியலை. என்னடா பண்ணீங்க? போக முடியலை. வந்துருச்சு கேஸ் வந்துருச்சு. வெரிடா ஹாப்பி. சரி ஓகே
உள்ளே வந்துட்டோம். இப்போ போயிட்டு கட் பண்ணி பார்ப்போம் என்ன வச்சுக்கான உள்ளுக்கு. ஓகே, உள்ளுக்கு என்னடா வச்சுக்கிங்க? என்னடா இது 2 3 4. ஓ, இதான் நான் பாஸ்வேர்டு நினைக்கிங்க. நான் தான் பாஸ்வேர்டாக இருக்கணும். போட்டு பார்ப்போம். 2 2 3 4. போடுவார் டிஎஸ். ஓப்பன். ஓகே, என்னடா நீல கலர்லைக்கு சொர்க்கமா? ஓகே, இதுக்குள்ளே என்ன கிடைக்க போன்றே தெரிய மாட்டேங்குதே. என்னடா இருக்கு அதுக்குள்ளே அப்படி? ஓ, இது என்னது? பிக்சர் கிடச்சிருக்கே. அதாவது 2வது பிக்சரு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஆல்ரெடி அங்கே ஒரு பிக்சர் இருந்ததால் 3 பிக்சர் சரி கேஸ். ஓகே, இப்போ இந்த பிக்சர் எடுத்து போய்ட்டு அங்கே வச்சோம்டா. சரி, ஓகே, ஃபாஸ்ட்டாக போடா. இப்போ வேறு என்ன சொனக்குவாங்க லேட்டாக்குவான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. அண்ணா அங்கே கிளவி போகுது. திருப்பி இந்த கிளவியில் தொல்லை வேறு தாங்க முடியலையே. ஏய் கிளவி, நெல்லு கிளவி. அப்போ அப்படியே போயிரு கிளவி. ஒன்ட்டு நெல் இல்லாட்டி அப்படியே போ, வந்துடாத இந்த சைட்டும். சரி, ஓகே, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிடுவோம். இந்த கிளவி வேறு வந்துக்கிண்டு தொலைச்சிருங்க. சரி, ஓகே, இந்த பிக்சரை கொண்டு அப்படியே வச்சிட வேண்டியது இடத்தான் எச்சு வைக்கணும். சரி, வச்சோம்டா. இப்போ பார்த்தீங்களா, எக்ஸு மறுவா சர்க்கிளு மறுவா அந்த பொட்டி. அதை நம்ம ஒரு பாஸ்வேர்டு இதை அங்கே போடணும் கேஸ். இந்த பேட்டர்ன் அடியே சரியாக போடணும் நம்மளுக்கு. ஓகே, போட்டுற வேண்டியதான். ஃபஸ்ட்டு சர்க்கிளு, அடுத்தது ஐயோ பொழையா போட்டேன் கேஸ். அது சமன் போட்டேனே. ஃபஸ்ட்டு வந்து போடுவோம். சர்க்கிளு, அடுத்தது பொட்டி, சர்க்கிளு, அடுத்தது தர போடணும் கேஸ். போட்டோம்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, போட்டாச்சு. இப்போ சரி, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே இன்றைக்கி ரெட் கீ கிடச்சி கேஸ். இந்த கீக்காகத்தான் நம்ம இவ்வளோ பாடுபட்ட. சரி, ஓகே, இந்த கீயை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போகணும் கேஸ். சரி, ஓகே, அந்த கிளவி வேறு எங்கே நிற்க மாட்டே தெரிய மாட்டேங்குதே. அடப்பாய் கிளவி எங்கடி நிற்க? அடியே கிளவி, அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ளே ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்கே கூட்டி போறியோடி. ஓகே, இதுக்கெலாம் போகணும். ஓகே, போயிட வேண்டியதா. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது? வந்துட்டு இதுக்குலாம் கேஸ் அந்த துணி இருக்கும். ஓப்பன். ஓகே, அந்த துணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிட வேண்டியதான் கேஸ். கிளவி பாய் கிளவி, சாப்டர் 3ல் சந்திப்போம். பாய். ஓகே, நம்ம இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம் கேஸ். ஓகே, இதெல்லாம் எக்ஸிட் ஆகணும். இந்த கிளவி வேறு எங்கே நிற்கண்டே தெரிய மாட்டேங்குது. கடைசியாக கிளவியை பார்ப்போம்ண்டாலும் கிளவி போடாடே எக்ஸிட் ஆகுங்கடா இங்கே விட்டுட்டு. அவ்வளோ கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் மக்களே, பாய். ஸோ பாய் எஸ், பாய்.